எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி கொஷின் சீரீஸோட பார்ட் நம்பர் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதாவது ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி குரூப் டி, ஆர்ஆர்பி ஏஎல்பி, ஆர்ஆர்பி ஜேஇலேருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ப்ரீவியஸ் லெசனில் பார்ட் நம்பர் 1 பார்த்தோம், அரௌண்ட் 35 கொஷின்ஸ் கிட்ட பார்த்தோம். ஸோ இந்த பார்ட்டில் ஒரு 30 to 40 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த சீரீஸோட அட்வான்டேஜ் என்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஸோ எல்லா கொஷின்ஸுமே உங்களோட ப்ரீவியஸ் இயர் பேப்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீரியஸும் 30லேருந்து 40 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கண்டென்ட்ஸ் மேக்ஸிமம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சீரியஸ் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்ற நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், அவுட் ஆஃப் 25 கொஷின் குரூப் டி எக்ஸாமில் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 25 கொஷின்ஸில் நியர்லி 10 கொஷின்ஸ் இல்லை அதுக்கு மேலே கொஷின்ஸ் கூட உங்களோட எக்ஸாம்ல இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு சீரியஸும் கண்டினியூஸா பார்த்துட்டே வாங்க. ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following birds has a smallest egg? எந்த பறவையோட முட்டை மிகச்சிறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பேர்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹம்மிங் பேர்டோட முட்டை தான் உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிறிய முட்டை. ஓகேவா. ஸோ ஹம்மிங் பேர்டு தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் எக். ஓகேவா. ஸோ மிகப்பெரிய லார்ஜஸ்ட் எக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லார்ஜஸ்ட் எக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சோட எக் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எக் நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஆஸ்ட்ரிச்சோட எக் தான் லார்ஜஸ்ட் எக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. A car is running at uniform acceleration of 1 meter per second square. ஓகேவா. ஸோ அக்சலரேஷன் என்பது கொடுத்துருக்காங்க. ஸோ முடுக்கம் என்பது எவ்வளோ சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் என்பது அவங்க சொல்லிட்டாங்களா 5 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ டைம் பீரியட் என்பது 5 செகண்ட்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இட் இன்க்ரீசஸ் த ஸ்பீடு. ஓகேவா. ஸோ அதோட ஸ்பீடை 5 மீட்டர் per செகண்ட்ல இருந்து, அதாவது மீட்டர் per செகண்ட்னா வெலாசிட்டி ஸ்பீட் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா. ஸோ இனிஷியல் ஆரம்பத்தில் இருக்கிற வெலாசிட்டி நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 மீட்டர் per செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் வெலாசிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைனல் வெலாசிட்டி 10 மீட்டர் per செகண்ட் சொல்லியிருக்காங்களா. ஸோ கொடுக்கப்பட்ட கிவன் டேட்டா என்னவோ அந்த கிவன் டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ அவங்க கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டேக்கன் பை த கார் இன் திஸ் டைம். இந்த காலத்தில் கார் எடுத்துக்கொண்ட பயண தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஸ்பீடு டிஸ்டன்ஸ் இது எல்லாமே ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ ஸ்பீட் என்பது நமக்கு தெரியாது. ஓகேவா. ஸோ ஆனால் இங்கே இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்பீட் என்பது அவங்க டைரக்டாவே கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ இதுக்கு என்ன நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல ரெண்டாவது ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் half at ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா மூலமா ஸோ அக்சலரேஷன் நம்ம கிட்ட இருக்கு, டைம் இருக்கு, ஸோ டைம் பீரியட் இருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு. ஸோ அதன் மூலமா நம்மளால டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் என்பது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்பது 5ங்களா. ஸோ டைம் பீரியட் என்பது 5ங்களா பிளஸ் ஹாஃப் இன்ட்டு அக்சலரேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1. ஸோ டைம் பீரியட் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 கிடைக்குமா. ஸோ சால்வ் பண்ணுங்க. 5 × 5 25. ஸோ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 12.5 கிடைக்குமா. ஸோ இதை ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 37.5 மீட்டர் கிடைக்குமா. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5 மீட்டர். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மோஷன்ல இருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்கணும், ப்ராப்ளம் சார்ந்த கணக்குகள் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல இருந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எ மோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா v is equal to ut
plus half at square அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா s is equal to ut plus சாரி இது கிடையாது v is equal to u plus at என்பதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எ மோஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ut plus half at square என்பதுதான் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எ மோஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எ மோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா v square is equal to u square plus 2as ஓகேவா. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணி கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு பொருள் வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி என்பது ஜீரோவா இருக்கும். இல்லைன்னா ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ஸ்டாப்ஸ் ஓகேவா. ஸோ திடீர்னு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஜீரோன்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டியை நீங்க ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஸோ ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது சிறிது நேரம் கழித்து நிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்பது ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஹிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, அக்சலரேஷன் கொடுத்துட்டு டைம் கேட்டாலோ ஸோ எதுக்கு எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும் அப்படின்றது நீங்க ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணினா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே இந்த கொஸ்டின் பாருங்க. which element does the following electronic configuration? ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எந்த எலமெண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தமா எத்தனை எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 2 2 + 2 4 4 + 6 10 10 + 1 11. ஸோ மொத்தமா 11 எலக்ட்ரானின் எண்ணிக்கை இருக்கு. ஸோ எப்பயுமே நியூக்ளியஸ்ல வந்து புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருக்கும். ஸோ முதல் ஷெல்லுல வந்து 2 எலக்ட்ரான் இருக்குமா. ஸோ முதல் ஷெல்லுல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்த ஷெல்லுல வந்து அதிகபட்சமா எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்குமா. ஸோ 2 4 6 8 எலக்ட்ரான் இருக்குமா. ஸோ கடைசி ஷெல்லுல வந்து 2 + 8 பார்த்தீங்கன்னா 10. இது 10 எலக்ட்ரான் முடிஞ்சு போச்சு. கடைசி ஷெல்லுல வந்து 1 எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லுவாங்க, இல்ல வேலன்சி எலக்ட்ரான் அப்படி இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ மொத்தமா 11 எலக்ட்ரானுக்கான கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சோடியம் இருக்கு பாத்தீங்களா. சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 11 ஓகேவா. ஸோ இது இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோமா, அல்லது இதை வேற எப்படி சொல்லுவோம் நம்பர் ஆஃப் புரோட்டான்னு சொல்லுவோமா. ஸோ இந்த சோடியத்துல புரோட்டான் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 11 புரோட்டான் இருக்கும். ஸோ ஒரு நியூட்ரல் ஆட்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை புரோட்டான் இருக்கோ அதே கவுண்ட்ல வந்து எலக்ட்ரானும் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ எலக்ட்ரானின் எண்ணிக்கை வந்து 11 இருந்ததுன்னா சோடியத்தோட கான்ஃபிகரேஷன் தான் ஓகேவா. ஸோ சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 11, அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 13, சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் வந்து 16 ஓகே. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 வரைக்கும் ஆச்சு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஹெவியஸ்ட் மெட்டல், ஸோ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹெவியஸ்ட் மெட்டல் எது அப்படின்னு பார்த்தோம் ஆஸ்மியம். சப்போஸ் உங்ககிட்ட லைட்டஸ்ட் மெட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. ஸோ லைட்டஸ்ட் மெட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா லித்தியம் என்பதுதான் உங்களுக்கு சரியான விடை. அல்லது உங்ககிட்ட லைட்டஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா லைட்டஸ்ட் எலமெண்ட், ஸோ மெட்டல்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா லித்தியம் தான். லைட்டஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ மிக மெல்லிய தனிமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ல உங்களுக்கு ஹைட்ரஜன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஹைட்ரஜன் தான் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் ஏன்னா ஹைட்ரஜன் என்பது ஒரு நான் மெட்டல்ல வரும் ஓகேவா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி லைட்டஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா லித்தியம் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ ஹெவியஸ்ட் மெட்டல் எலமெண்ட் இல்ல ஹெவியஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்மியம் என்பதுதான் உங்களுக்கு கரெக்டான விடை ஓகேவா. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே, ஸோ மேக்னடைட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேக்னடைட் என்பது ஒரு அயனுடைய ஓருங்க ஓகேவா. ஸோ அயன் ஓர்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கலவை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அயனுடைய கலவை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னடைட். ஸோ இதோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட்டோடைய கெமிக்கல் ஃபார்முலா Fe3O4 தான் மேக்னடைட்டோட. மேக்னடைட் என்பது அயனுடைய ஓர் ஓகேவா. ஸோ இரும்போடைய தாது ஓகே, ஓர்னா தாதுன்னு சொல்லுவாங்க. இரும்போடைய தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட். ஸோ இதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அயனுடைய ஓர் தான் ஓகேவா. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல அப்படியே தான் வந்து அப்ரிவேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா.
ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீங்க தெளிவா படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ எரிக்கும் போது உருவாகும் கார்பன், நைட்ரஜன், சல்பரின் ஆக்சைடுகளின் தன்மை. அதாவது நீங்க வந்து ஒரு ஃபாசில் ஃபியூலை வந்து எரிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கார்பனுடைய ஆக்சைடு வந்து கிடைக்கும், நைட்ரஜனோட ஆக்சைடு வந்து கிடைக்கும், சல்பருடைய ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஸோ அதோட தன்மை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து ஒரு மெட்டல்னா தமிழ்ல வந்து உலோகம் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ எப்பயுமே உலோகம் கூட ஆக்சைடு வந்து ரியாக்ட் ஆகும்போது ஓகேவா, ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலோடைய ஆக்சைடு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மெட்டல் பிளஸ் ஆக்சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ நான் மெட்டல் வந்து தமிழ்ல வந்து அலோகம் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ நான் மெட்டல் வந்து ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ நான் மெட்டல் ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஸோ எப்பயுமே மெட்டல் என்பது ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து மெட்டல் ஆக்சைடு கிடைக்குமா? ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு எப்பயுமே பேசிக் நேச்சர்ல இருக்குங்க. பேசிக் நேச்சர்னா காரத்தன்மையில வந்து இருக்கும். ஸோ அல்கலைன் நேச்சர், பேசிக் நேச்சர் அல்லது காரத்தன்மையில வந்து இருக்கும். ஓகேவா? அதுவே நான் மெட்டல் அதாவது அலோகம் என்பது எப்பயுமே ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நான் மெட்டல் அலோக ஆக்சைடை வந்து உருவாக்குமா? எப்பயுமே அலோக ஆக்சைடு என்பது எந்த நேச்சர்ல இருக்கும், எந்த தன்மையில இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிலத்தன்மையில இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இங்க சொல்லுங்க, இப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் மெட்டலுங்களா? கார்பன் என்பது நான் மெட்டல், நைட்ரஜன் என்பது நான் மெட்டல், சல்பர் என்பது நான் மெட்டல். சோ இது எல்லாமே என்னதான் பாத்தீங்கன்னா அலோகம். சோ அந்த அலோகத்துடைய ஆக்சைடு வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிடிக் நேச்சர்ல இருக்கும். சோ இந்த கொஸ்டினை வந்து நீங்க புரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ கார்பன், நைட்ரஜன், சல்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் மெட்டல் அதாவது அலோகம். ஸோ அலோகத்துடைய ஆக்சைடு எல்லாமே உங்களுக்கு என்னதான் பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையில இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ கிட்னில வந்து கல் உருவாகுது பாத்தீங்களா? ஸோ அந்த கல் உருவாக்கத்திற்கு எந்த சேர்மம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட். இதோ இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் நம்பர் ஏ கால்சியம். ஸோ C2 நினைக்கிறேன். ஸோ இதோட ஃபார்முலா வந்து CaC2O4 சொல்லுவாங்க. இந்த கால்சியம் ஆக்சலேட் இருக்கு பாத்தீங்களா? இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் தான் நம்ம கிட்னில கல் உருவாகிறதுக்கு முக்கிய பங்கு. ஓகேவா? ஸோ கிராவிடேஷனல் புவியீர்ப்பு முடுக்கம் எதனை பொறுத்து அமையும்? ஓகேவா? ஸோ புவியீர்ப்பு முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிம்பிள். அதாவது புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ இது வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் into mass of earth divided by radius square. அதாவது mass radius of a earth square. அதாவது இது வந்து ஒரு யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ ஜியோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 into 10 power minus 11 மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் per minus 2. ஸோ மாஸ் ஆஃப் அ எர்த். ஸோ இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.972 into 10 power 24 கிலோகிராமா. அதாவது எர்த்துடைய நிறை வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5.972 into 10/24. ஓகேவா? அதுவே வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த் ஸோ 3741 கிலோமீட்டர். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் எர்த்துடைய ஆரம் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3741 கிலோமீட்டருக்கு சமம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நீங்க மொத்தமா கேன்சல் பண்ணினா இந்த புவியீர்ப்பு முடுக்கம் என்பது 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் நீங்க படிச்சிருப்பீங்க. கிராவிட்டியோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புவியில இருக்கிற கிராவிட்டியோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9.8 மீட்டர் பெர் செகண்ட். அதுவே வந்து எர்த். ஸோ எர்த்துல வந்து இது எர்த்தோடைய புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.8 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த புவியீர்ப்பு முடுக்கம் வந்து எல்லா பிளானட்லயுமே சேமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சேம் கிடையாது. அதுவே இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து எல்லா பிளானட்டிலுமே சேமா தான் இருக்கும். பட் இந்த புவியீர்ப்பு முடுக்கம் என்பது எல்லா பிளானட்டிலையும் வந்து சேமா இருக்காது. ஸோ எர்த் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூன் அதாவது நிலாவில் வந்து எவ்வளவு புவியீர்ப்பு முடுக்கம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்த்தோடைய புவியீர்ப்பு முடுக்கத்துல 1/6 பங்கு வந்து இருக்கும். அதாவது 9.8 6 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? அதாவது நீங்க மூணுக்கு போனீங்கன்னா அதாவது நிலாவுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ரீசன். ஓகேவா? ஸோ இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு பாத்தியா இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன். ஸோ இந்த லாவை வந்து கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன். யூனிவர்சல் லா ஆஃப்
கிராவிடேஷன். அதுவே இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜியோட வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி கெவாண்டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹென்ரி கெவாண்டிஷ். ஸோ எத்தனை கொஸ்டின் இருக்குங்க இந்த கிராவிடேஷன்ல? கிட்டத்தட்ட மொத்தமா ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எதெல்லாம் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எர்த்துடைய கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா இது கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது. ஸோ மாஸ் ஆஃப் அ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதனால நமக்கு வந்து கிராவிட்டி எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கவே நடக்காது. மற்ற எது மாறுச்சுனாலும் நமக்கு கண்டிப்பா கிராவிட்டியில வந்து மாற்றம் வந்து தெரியும். ஓகேவா? ஸோ டேஷ் இஸ் ஆல்சோ கால்ட் கன்வர்ஜிங் மிரர். ஸோ ஃபர்ஸ்ட் கன்வர்ஜிங் மிரர்னா என்ன, குவிகின்ற ஆடினா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ கோலக ஆடினா 2 வகையான கோல ஆடி இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குழி ஆடின்னு சொல்லுவாங்க, இதை வந்து குவி ஆடின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சைடு ஓகேவா, ஸோ வெளிப்புற சைட்ல வந்து பாலிஷ் பண்ணியிருந்ததுன்னா இதை வந்து நம்ம குழி ஆடின்னு சொல்லும். ஸோ உள் பக்கமா வந்து பாலிஷ் பண்ணியிருந்தோம்னா இதை வந்து நம்ம குவி ஆடின்னு சொல்லும். ஸோ இந்த இடத்துல ஒரு லைட் ரே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு புள்ளியில வந்து குவியும். ஸோ எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியில வந்து குவியும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழி ஆடி அப்படின்னு சொல்லுவோம், கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க, இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா கன்வர்ஜ், எல்லாமே ஒரே புள்ளியில வந்து கன்வர்ஜ் ஆகும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ்னு சொல்லுவாங்க, இதை வந்து கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கான்கேவ்னா தமிழ்ல வந்து குழி ஆடின்னு சொல்லுவாங்க, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குவி ஆடின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ரே இங்க பட்டுச்சுன்னா டைவர்ஜ் ஆகும், இந்த இடத்துல பட்டுச்சுன்னா டைவர்ஜ் ஆகும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க, விலகுகின்ற ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை குவிகின்ற ஆடின்னு சொல்லுவாங்க, இதை விலகுகின்ற ஆடின்னு சொல்லுவாங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் கன்வர்ஜிங் மிரர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர் தான் கன்வர்ஜிங் மிரர். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று சொல்லணும். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து மார்க் டெஸ்ட், கண்டிப்பா மார்க் டெஸ்ட் என்பது நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஓகேவா? நீங்க ஒரு குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா, குரூப் டி எக்ஸாம் அப்படின்னு இல்லை, ஸோ நீங்க எந்த ஒரு ஆன்லைன் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதா இருந்தாலும் கண்டிப்பா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் டெஸ்ட் ஆச்சு நீங்க அடிச்சு பார்த்துருக்கணும். ஸோ நீங்க மார்க் டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணலன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் என்பது அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து அவைலபிளா இருக்கு, ஹிந்தியில வந்து நிறைய வெப்சைட்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பட் ப்ராப்பரான மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ்ல வந்து அவைலபிள் இல்லை. ஸோ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பெய்டு மார்க் வந்து நான் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களோட கருத்தை வந்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பெய்ட்னா ரொம்ப காஸ்ட்லாம் இருக்கா, அரௌண்ட் 150 ரூபா தான் இருக்கும். ஒரு 15 மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 150 ரூபா கிட்ட இருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணணும், அந்த வெப்சைட்ல இருந்து நான் மார்க் டெஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்ல நடக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா இதுக்கு வந்து நான் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து நான் பெய்டு மார்க் டெஸ்டா போடுறேன், இல்லைன்னா நான் அதை கூட பெய்டு மார்க் டெஸ்ட் போட மாட்டேன். ஸோ பெய்டு மார்க் டெஸ்ட் அதாவது தமிழ்ல, ஸோ இந்த தமிழ்ல எந்த ஒரு மார்க் டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி தரேன். பட் நீங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல பெய்டு மார்க் டெஸ்ட் வேணுமா வேணாமா அப்படின்றத உங்களோட சஜஷன் வந்து நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 2 ரெசிஸ்டர் ஓகேவா, ஸோ 2 மின்தடை இருக்குங்க. ஸோ 10 ஓம்ல வந்து ஒரு மின்தடை இருக்கு, அதே போல 20 ஓம்ல வந்து ஒரு மின்தடை இருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வோல்ட் பேட்டரியில வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே சீரியஸ்ல ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல போற கரண்ட் வந்து எப்பயுமே சேமா இருக்கும், வோல்டேஜ் என்பது டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ சீரியஸ்ல ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸை வந்து கூட்டிப்பீங்க. அதாவது 2 மின்தடைகள், 2 இல்ல அதுக்கு மேற்பட்ட மின்தடைகள் வந்து தொடர்ச்சியா இருந்ததுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிக்கலாம். ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், ஒரு மொத்த ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு, அதாவது 10 ஓம்ல ஒரு ரெசிஸ்டன்ஸும் 20 ஓம்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறதுக்கு பதிலாக நீங்க டைரக்டாவே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஓம்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னதான் கிடைக்கும், சேமா தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சீரியஸ்ல அதாவது தொடர்ல இருக்கிற மின்தடையை நீங்க கூட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், என்ன கேட்டிருக்காங்க, அதில் பாயும் கரண்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ வரதுக்கு லா என்ன, ஓம்ஸ் லா தெரியுமா? ஸோ ஓம்ஸ் லா என்பது V is equal to IRங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்பது நமக்கு தெரியும், வோல்டேஜ் என்பது நமக்கு தெரியும். ஸோ I is equal to வோல்டேஜ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் வந்து 6 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் வந்து 30. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 டிவைட் பை 5ன்னு கிடைக்குமா. ஸோ 1 டிவைட் பை 5 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
0.2 கிடைக்குமா? ஸோ 1 5 டிவைட் பண்ணினா 0.2 ஆம்பியர்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபவுண்டைன் பெண்ணை இன்வென்ட் பண்ணவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் எட்சன் வாட்டர்மேன். ஸோ போன கொஸ்டின் கண்டிப்பா இந்த மாதிரி இன்வென்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ போன இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு போன இதுலயும் ஒன்று படிச்சோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஃபவுண்டைன் பென். ஓகே, ஃபவுண்டைன் பெண்ணை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் வாட்டர்மேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? So அடுத்தது வந்து Borberi model of, so according to the Borberi model of an atom, what happens when electron absorb photon of energy? அதாவது போர்பரி அணு மாதிரியின் படி எலக்ட்ரான் வந்து ஆற்றலை உள்வாங்கினால் என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 1808 ஓகேவா? சோ நீல்ஸ் போரும் இன்னொரு பரி என்றவரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானை பத்தி ஒரு தேரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது எலக்ட்ரானின் அமைப்பு, எலக்ட்ரானின் உள்கூட்டு அமைப்பு பத்தி மிகப்பெரிய தேரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ ஒவ்வொரு கூட்டுலயும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2n² ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? சோ அதிகபட்சமா ஒவ்வொரு கூட்டுலயும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2n² அப்படின்னு பார்த்தோம். சோ இதை வந்து என்ன சொல்லுவோம்? K ஷெல்னு சொல்லும், L ஷெல்னு சொல்லும், M ஷெல்னு சொல்லும், அடுத்தது N ஷெல்னு சொல்லுமா? சோ ஒவ்வொரு கூட்டிலும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2n². இதை வகுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போர், நீல்ஸ் போரும் பரியின், அதுதான் போர்பரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த போர்பரி ஸ்கீம் மூலமா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானும், அதாவது ஒவ்வொரு ஆட்டம்லையும் எலக்ட்ரான் என்பது இருக்குமா? சோ ஒவ்வொரு ஆட்டம்லயும் இருக்கிற எலக்ட்ரான் வந்து அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கு பாத்தீங்கன்னா, கடைசி ஆர்பிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷெல்லுல 8 எலக்ட்ரானை வந்து நிரப்பிக்கிறதுக்காக தன்னைத்தானே உட்படுத்தி கொள்ளும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஓகேவா? சோ எந்த ஒரு ஆட்டம் வந்து தன்னுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அதாவது வெளிப்புற கூட்டுல 8 எலக்ட்ரான் வச்சிருக்கோ அந்த ஆட்டம் எல்லாமே ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றத மாதிரி சொன்னா. சோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை வந்து எடுத்துக்கிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து நெக்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்து மூவ் ஆயிடும். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன் நம்பர் டி தான். ஸோ எப்பெல்லாம் வந்து எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்றோம் அது வந்து அடுத்த வெளி ஆர்பிட்டுக்கு வந்து வெளியே இருக்கிற கூட்டுக்கு வந்து நகர்ந்து போயிடும். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. நியூக்ளியஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு பை. ஸோ அணுவின் அணுக்கரு மாதிரி வடிவத்தை முதலில் கண்டறிந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆட்டம்லயும் நியூக்ளியஸ் என்பது இருப்பதை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் தான் கண்டுபிடிச்சாரு. அதை வந்து ஆல்பா ஸ்கேட்டரிங் மெத்தட் மூலமா கண்டுபிடிச்சாரு. நம்ம போன வீடியோல நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஓகே, சோ இந்த கொஸ்டின் பாருங்க. சோ there is an increase in valency electron of an atom when going to one side to another side. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் இருந்து மற்றொரு பக்கத்திற்கு ஒரு தனிமத்தின் இணைத்திறன் வந்து அதிகரிப்பதை என்னவென்று கூறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்னன்னா ஒரு லித்தியம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து சோடியம் எடுத்துக்கலாம், மெக்னீசியம் எடுத்துக்கலாம், அலுமினியம் எடுத்துக்கலாம், சிலிக்கான் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், சோடியம் எடுத்துக்கிறேன், மெக்னீசியம் எடுத்துக்கிறேன், அடுத்தது அலுமினியம் எடுத்துக்கிறேன், சிலிக்கான், 4 எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 11, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 12, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 13, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 14. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி? முதல் கூட்டுல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டாவது கூட்டுல வந்து 8 எலக்ட்ரான் இருக்கும், லாஸ்ட் கூட்டுல வந்து 1 எலக்ட்ரான் இருக்கும். முதல் கூட்டுல 2, ரெண்டாவது கூட்டுல வந்து 8, மூணாவது கூட்டுல வந்து 2. சோ இங்க பாத்தீங்கன்னா 2,8,3 இருக்குமா? சோ இங்க 2,8,4 இருக்குமா? சோ இப்ப இங்க பாருங்க ஒவ்வொரு செல்லும், சோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முதல் கூட்டுல வந்து 2 எலக்ட்ரான் நியூக்ளியஸ் இருக்கும், முதல் கூட்டுல 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த கூட்டுல வந்து 8 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த கடைசி கூட்டுல ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் மட்டும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். சோ முதல் கூட்டம் நியூக்ளியஸ் இருக்கும், அணுக்கரு இருக்கும், முதல் கூட்டுல 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த கூட்டுல 8 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த கூட்டுல 2 எலக்ட்ரான் இருக்கும். சோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட இணைத்திறன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான், இதோட இணைத்திறன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1 எலக்ட்ரான். சோ அதே போல இந்த கூடு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், முதல் கூட்டுல 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த கூட்டுல 8 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த கூட்டுல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்கும். சோ இந்த 3 எலக்ட்ரான் இதோட இணைத்திறன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3ன்னு சொல்லுவாங்க. இதோட இணைத்திறன் இந்த கடைசி ஆர்பிட்ல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து எலக்ட்ரான் 1 இருக்கு, 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, 4 இருக்குங்களா? சோ இப்ப இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு
தனிமத்தின் இணைத்திறன். ஓகேவா? சோ இணைத்திறன்னா கடைசி கூட்டுல இருக்கிற எலக்ட்ரானின் எண்ணிக்கையை தான் நம்ம இணைத்திறன் அப்படின்னு சொல்லும். சோ அந்த இணைத்திறன் அதிகரிப்பதை நம்ம என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் ரோவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பீரியட் அப்படின்னு சொல்லுவோமா, தமிழ்ல வந்து காலம் அப்படின்னு சொல்லுவோமா. சோ இந்த வெர்டிகலா இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப்னு சொல்லுவோமா. சோ இந்த குரூப்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஷெல்லோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். சோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், அதாவது வெளிப்புற கூட்டுல வந்து எலக்ட்ரானின் எண்ணிக்கை வந்து சமமா தான் இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு கூடு தான் இருக்கும், லித்தியத்துக்கு பாத்தீங்கன்னா 2 கூடு இருக்கும், சோ சோடியத்துக்கு பாத்தீங்கன்னா 3 கூடு இருக்கும், பொட்டாசியத்துக்கு பாத்தீங்கன்னா 4 கூடு இருக்கும். ஓகேவா? நீங்க வேணா அட்டாமிக் நம்பரை போட்டு செக் பண்ணி பாருங்க. சோ கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னா அதை நம்ம குரூப்னு சொல்லுவோம். இணைத்திறன் எலக்ட்ரானின் எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னா அதை வந்து நம்ம காலம்னு சொல்லும். சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. சோ கான்ஸ்டன்டைன் என்பது, சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உலோக கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கான்ஸ்டன்டைன் என்பது காப்பர் 55% காப்பரும் 45% நிக்கலும் சேர்ந்ததுதான் என்ன பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கார்டி ஆர்கன் இஸ் ரிலேட்டட் டு, கார்டி உறுப்பு என்பது எந்த பகுதியுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிசனிங். ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் ஏ. சோ இது வந்து லிசனிங் நம்ம கேட்கறோம் பாத்தீங்கன்னா, நம்ம காதுடன் தொடர்புடையது என்ன பாத்தீங்கன்னா கார்டி. சோ இது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கார்டி உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, சோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டி உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ நைட்ரஜன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a நைட்ரஜன் ஃப்ரீ, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். சோ நைட்ரஜனை சரி செய்யும் பாக்டீரியா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைசோபியம் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஒரு பிளான்ட்ல, ஒரு தாவரத்துல நைட்ரஜனை வந்து கண்ட்ரோல் பண்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைசோபியம் எனப்படுற ஒரு பாக்டீரியா தான். ஓகேவா? சோ இந்த ஈகோலி என்ற பாக்டீரியா என்பது நம்மளுடைய மனித சிறுகுடல்ல இருக்கும், இந்த ஈகோலி என்ற பாக்டீரியா. சோ இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் கேவை வந்து ஜென்ரேட் பண்றது தான், நம்ம உடம்புல வைட்டமின் கேவை ஜென்ரேட் பண்றது தான் இதோட வேலை, ஈகோலி என்ற பாக்டீரியாவோட வேலை. இது வந்து சிறுகுடல், நம்மளோட உடல்ல சிறுகுடல்ல இருக்கும். ஓகேவா? சோ பின்வரும் குழுக்களில் எது வந்து பாக்டீரியா போன்று ப்ரோகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்ட ஒற்றை உயிரணு எதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ செல் என்பது செல் டிவிஷன், செல்ல வந்து 3 வகையா பிரிக்கலாமா. ஒன்னு வந்து ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு, தமிழ்லயும் இதேதான் வரும். செல் என்பது ப்ரோகேரியாட்டிக்னு பிரிக்கலாம், அல்லது யூகேரியாட்டிக்னு பிரிக்கலாம். சோ அல்லது மூணாவது வந்து வைரஸ் என்பது, இது எதுலையுமே வைரஸ் என்பது செல் டிவிஷன்ல சொல்லி இருக்கவே மாட்டாங்க. சோ வைரஸ் என்பது ஒரு எக்ஸப்ஷனல். ஓகேவா? சோ மத்தபடி இந்த பாக்டீரியா, ஃபங்கை எல்லாமே வந்து இந்த ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் செல் டிவிஷன்ல வந்துடும். ஓகேவா? இந்த ப்ரோகேரியாட்டிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிலையான நியூக்ளியஸ் என்பது இருக்காது. அதாவது அணுக்கரு, எந்தெந்த செல்லுக்கெல்லாம் வந்து அணுக்கரு என்பது இல்லையோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் உயிரினம் அப்படின்னு சொல்லும். எது எதுக்கெல்லாம் நிலையான நியூக்ளியஸ் வந்து இருக்குதோ, அணுக்கரு இருக்குதோ, அதை வந்து நம்ம யூகேரியாட்டிக்னு சொல்லும். சோ இந்த வைரஸ் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷனல். ஓகேவா? சோ வைரஸ் என்பது வெளியே இருக்கும்போது ஒரு நான் லிவிங் திங்கா இருக்கும். அதுவே நம்ம உடம்புக்குள்ள, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க கொரோனா வைரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து வெளி மண்டலத்துல இருக்கும்போது நான் லிவிங் திங், அதாவது உயிரற்ற பொருளா இருக்கும். அதுவே அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வரும்போது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு அது வந்து ஒரு உயிர் உள்ள பொருளா மாறி போயிடும். ஓகேவா? சோ அந்த செல்லின் வகைப்பாடுல வந்து வைரஸ் என்பது ஒரு எக்ஸப்ஷனல். ஓகேவா? சோ இந்த ப்ரோகேரியாட்டிக் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரோகேரியாட்டிக்ல தான் வந்து என்னென்னலாம் வரும் பாத்தீங்கன்னா பாக்டீரியா, மொனீரியா, ஆர்கேஸ், இந்த 3 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்டீரியா, மொனீரா, ஆர்கேலாம் வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக். ஓகேவா? அதுவே இந்த யூகேரியாட்டிக் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளான்ஸ், அனைத்து வகையான பிளான்ஸ், அனைத்து வகையான அனிமல்ஸ், அனைத்து வகையான பூஞ்சைகள், அனைத்து வகையான புரோட்டிஸ்டா, இது எல்லாமே எதுல தான் வரும் பாத்தீங்கன்னா யூகேரியாட்டிக்ல தான் வரும். ஓகேவா? சோ இப்ப என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்வரும் குழுக்களில் எது பாக்டீரியா போன்று, பாக்டீரியா என்பது ப்ரோகேரியாட்டிக்ல வரும். ஓகேவா? அதே போல எது வந்து ஒற்றை உயிரணு, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபங்கை என்பது மல்டி செல்லுலார், மொனீரா என்பதுதான் கரெக்டான ஆன்சர். புரோட்டிஸ்டா என்பதும் யூகேரியாட்டிக்ல வரும், பிளான்ட் என்பதும் யூகேரியாட்டிக்ல வரும். சோ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொனீரா தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Okay, so which of the following element has a total of 3 shell? So இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. ஓகேவா? சோ இங்க வந்து மந்த வாயுக்கள், இந்த கடைசி குரூப் படிச்சோம் பாத்தீங்களா, இந்த கடைசி குரூப் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை ஏன் மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா, சோ ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 2. சோ ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 2, நியானோட அட்டாமிக் நம்பர் வந்து 10, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 18, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 36.
6. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 36. இதோட அட்டாமிக் நம்பர் வந்து xenonோட 54. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூடுல மட்டும்தான் 2 எலக்ட்ரான் வந்து இருக்க முடியும். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8. ஓகேவா. ஸோ முதல் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் வெளிப்புற ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2,8,8. ஓகேவா. ஸோ இதோட எலக்ட்ரானிக் முதல் கூட்டுல 2 எலக்ட்ரான், அடுத்த கூட்டுல வந்து 8 எலக்ட்ரான், அதுக்கு அடுத்த கூட்டுல வந்து 8 எலக்ட்ரான். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2,8,18. மூணாவது கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் வந்து இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான் வந்து இருக்க முடியும். ஸோ அடுத்த கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 8 8 16, 16 பிளஸ் 2 18, 18 18 36. ஓகேவா. ஸோ எப்பயுமே இதுதான் போர்பெரி ஸ்கீம்ல வந்து சொன்னாங்க. ஸோ எந்த ஒரு ஆட்டமுடைய வெளிப்புற ஷெல்லுல வெளிப்புற கூட்டுல உங்களுக்கு 8 எலக்ட்ரான் வருதோ அந்த ஆட்டம் வந்து ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. ஓகேவா. சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா அதனாலதான் நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல இருக்கிற எல்லாத்துடைய வெளிப்புற ஷெல்லுலயும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா. சோ இதுல வந்து ஒரு கூடு தான் இருக்கு. ஓகேவா. இதுல வந்து 2 கூடு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 3 கூடு இருக்கும். ஓகேவா. சோ ஆர்கான்ல தானே உங்களுக்கு 3 கூடு இருக்கு. சோ 1 2 3 கூடு இருக்கு. சோ இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பின்வரும் எந்த தனிமத்தின் இந்த ஆர்கான் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானுக்கு தான் என்ன பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து 18. சோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,8. சோ நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சுத்தி முதல் கூட்டுல 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்த கூட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 எலக்ட்ரான் இருக்கும். சோ அதுக்கு அடுத்த கூட்டுல பார்த்தாலும் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். சோ வெளியே 8 எலக்ட்ரான் இருந்தாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த வாயுன்னு சொல்லும். சோ 3 கூடு இருந்ததுன்னா அது வந்து ஆர்கான்ல வரும். ஓகேவா. ஓகே. சோ இந்த கொஸ்டின் பாருங்க. சோ pH வேல்யூ ஆஃப் 3 சொல்யூஷன். சோ இந்த கொஸ்டினை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். சோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இதை நீங்க ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணி நீங்க எனக்கு சொல்லுங்க. இல்லைனாலும் நான் இந்த கொஸ்டினை மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். ஓகேவா. ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த pH வேல்யூ ஆஃப் அ லெமன் ஜூஸ்? சோ எலுமிச்சை சாற்றின் pH வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு அசிடிக். கண்டிப்பா இந்த ஆப்ஷன் இருக்காது, இந்த ஆப்ஷன் இருக்காது. சோ pH ஸ்கேல் வந்து உங்களுக்கு தெரியல, pH ஸ்கேல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ 7 தான் நியூட்ரலு. 7ல இருந்து 14 வரைக்கும் நம்ம காரத்தன்மைன்னு சொல்லும். 7க்கு கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா அசிடிக் அது 2.4. ஓகேவா. ஸோ எலுமிச்சையுடைய pH வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4. ஆப்ஷன்ல 2.2 மட்டும்தான் அப்ராக்சிமேட்டா இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலே போதுமானது. ஓகேவா. ஓகே. சோ ரத்தம் உறைதலில் பயன்படும் தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விங்க. சோ நம்ம உடம்புல ரத்தம் வந்து அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வந்து உறையுது பாத்தீங்களா. சோ அதுக்கு தேவைப்படுற தாது மினரல்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மினரல்ஸ் என்ன பாத்தீங்கன்னா கால்சியம். அதுவே எந்த வைட்டமின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வைட்டமின் கே. ஓகேவா. சோ மினரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளட் கிளாட்டிங்கின் போது ரத்தம் உறைதலின் போது நமக்கு வந்து எந்த மினரல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து கால்சியம். சப்போஸ் அதுவே வந்து உங்களுக்கு எந்த வைட்டமின் வந்து பிளட் கிளாட்டிங் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டாங்கன்னா வைட்டமின் கே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. ஸோ பிளட் கிளாட்டிங் நடக்கிற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ எப்படின்னா நம்ம உடம்புல அடிபட்டுட்டோடனே ரத்தம் வந்து வெளியே வரும். ஸோ இனிஷியலா நம்ம உடம்புல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்ம அந்த ரத்த தட்டுக்கள்ல இருக்கிற ப்ரோத்ரோம்பினேஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோத்ரோம்பினா மாறும். ஓகேவா. ஸோ இந்த ப்ரோத்ரோம்பின் வந்து கால்சியம் கூட இந்த தாது தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா. ப்ரோத்ரோம்பின் என்ற ஒரு என்சைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கூட ரியாக்ட் ஆகி த்ரோம்பின் எனப்படுற ஒரு வகையான திரவத்தை வந்து உருவாக்கும். சோ இந்த த்ரோம்பின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஃபைப்ரோனாஜின், அதாவது ஃபைப்ரோனாஜின் என்பது நம்ம ரத்த பிளாஸ்மாவில இருக்கும். அந்த ஃபைப்ரோனாஜினை ஃபைப்ரினா மாத்தும். சோ இந்த ஃபைப்ரின் தான் 3வது ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைப்ரினும் ரத்த தட்டுக்களும் சேர்ந்து நமக்கு வந்து வலை போன்ற ஒரு பிளாட்டை வந்து உருவாக்கும். ஓகேவா. சோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நமக்கு தேவைப்படுற தாது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம். நமக்கு தேவைப்படுற வைட்டமின் எதுன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் கே. ஓகேவா. ஓகே. ஃபைட்டாலஜி என்பது எதன் பற்றிய படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ஸை பத்தின படிப்பு. ஸோ தாவரத்தை பத்தி படிக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டானமி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பிசியாலஜி அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ உடலை பத்தி படிக்கிறது ஹியூமன் பிசியாலஜி சொல்லுவோமா. ஸோ பிளான்ட்டை பத்தி படிக்கிறது நம்ம பைட்டாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா.
ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ ஓகேவா. ஸோ டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைலம் ஃபோயிலம் இது ரெண்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூல வரும். அதாவது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூல ஜைலமும் ஃபைலமும் வரும். இந்த பேரன் கைமா கோலன் கைமா ஸ்க்ளீரன் கைமா இது எல்லாமே வந்து சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூல வரும் ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளான்ட் டிஷ்யூ தாவரத்துடைய திசுவை நீங்க வகைப்படுத்தீங்கன்னா ரெண்டு வகைப்படுத்தலாம். அதாவது மெரிஸ்டமேட்டிக் பெர்மனன்ட்னு அதாவது நிரந்தரம் தற்காலிகம் அப்படின்னு வந்து ரெண்டு வகையா படுத்தலாம் ஓகேவா. அதாவது இது பிளான்ட் வளர்ற வரைக்கும் இருக்கும். ஸோ பெர்மனன்ட் வந்து அகைன் நீங்க வந்து செல் டிவிஷன் பண்ணினா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூன்னு ஒன்று இருக்கு, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ தான் என்ன அந்த பேரன் கைமா கோலன் கைமா ஸ்க்ளீரன் கைமா. காம்ப்ளெக்ஸ் ஸோ ஒரு தாவரத்துல நீரை கடத்த உதவுவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜைலம். ஸோ ஒரு தாவரத்துல நீர் வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது பாத்தீங்களா. ஸோ நீர் வந்து ஒரு பிளான்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜைலம் தான் காரணம். அதுவே ஒரு ஒரு பிளான்ட்டுக்கு வந்து உணவு ஓகேவா. ஸோ ஃபுட்டு வந்து ஃபுட் அண்ட் மினரல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு எல்லா பகுதிக்கும் அதாவது வேர்ல இருந்து அனைத்து பகுதிக்கும் நீரை கடத்தி கொண்டு செல்வது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜைலம். உணவை கடத்தி கொண்டு செல்வது யாரும் பாத்தீங்கன்னா ஃபோயிலம். இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜைலம் அண்ட் ஃபோயிலம் வந்து எதுக்கு கீழே வரும் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் டிஷ்யூ ஓகேவா. பெர்மனன்ட் டிஷ்யூல ரெண்டா பிரிச்சுன்னா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ இருக்கும். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூல வந்து வரும் ஓகேவா. மற்ற மூணுமே வந்து சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது சின்னதுல இருந்து பெருசு. சின்னது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் ஓகேவா. இது வந்து இது எது கொடுத்தாங்கன்னா நம்மளை பத்தி சொல்லியிருக்காங்க ஓகே. ஒரு அனிமல்ஸ் நம்ம ஹியூமன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஸ்பீசிஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பியன்ஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் ஜீனஸ், ஸ்பீசஸ்க்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ், ஜீனஸ்க்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. ஸோ இந்த ஆர்டரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ சின்ன இதுதான் பெருசு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிங்டம் இருக்கும், அதுக்கப்புறம் கிங்டம் கீழே ஃபைலம், ஃபேமிலிக்கு மேலே யாரும் பார்த்தீங்கன்னா ஆர்டரு, ஸோ ஆர்டருக்கு மேலே யாரும் பார்த்தீங்கன்னா கிளாஸு, கிளாஸுக்கு மேலே யாரும் பார்த்தீங்கன்னா ஃபைலம். ஸோ இருக்கத்திலே உயர்ந்தபட்ச யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்டம். ஸோ நம்ம எந்த கிங்டம்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேலியா என்ற ஒரு கிங்டம்ல வரும். ஸோ நம்ம அனிமல்ல இருந்து தானே வரும். ஸோ அனிமேலியா என்ற கிங்டம்ல இருந்து வருவோம் ஓகேவா. ஸோ அரேஞ்ச் கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வரவே வராது, இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. ஸோ சின்ன இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டரு, கிளாஸ், ஃபைலம், கிங்டம். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ வேர் இஸ் த கம்ப்ளீட் டைஜஷன் ஓகேவா. ஸோ கம்ப்ளீட்டா டைஜஷன் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்கும் ஓகேவா. ஸோ டைஜஷன் ஆக்சுவலா வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈசோஃபேகஸ், அடுத்தது ஸ்டொமக்கு, அடுத்தது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனு, அடுத்தது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் ஓகேவா. ஸோ நமக்கு வந்து டைஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத்லேயே வந்து நமக்கு வந்து டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து உணவு குழல்ல எந்த வகையான டைஜஷனும் நடக்காது. ஸோ ப்ராப்பரான டைஜஷன் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்ல தான் வந்து டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் டைஜஷன் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுங்குடல்ல தான் வந்து கம்ப்ளீட் டைஜஷன், அதாவது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் உங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகும். ஆனா முதல்ல டைஜஷன் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத்லேயே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எதை வந்து டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கார்போஹைட்ரேட்டை வந்து இதை வந்து மவுத்லேயே வந்து டைஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் ஓகேவா. ஸோ இங்க பேருக்கு பாருங்க மவுத் இருக்குங்க. ஸோ இது வந்து உணவு குழல் ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ பாரனக்ஸ் இது சாலிவரி கிளாண்ட் ஓகேவா. ஸோ நம்ம பக்கல் கேவிட்டல் வந்து 3 வகையான கிளாண்ட் வந்து இருக்கு. சாலிவரி கிளாண்ட் அது அப்படின்னு சொல்லுவாங்க, உமிழ்நீர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உணவு குழல், அதுக்கப்புறம் வந்து ஸ்டொமக்கு, அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ். ஸோ கம்ப்ளீட் டைஜஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் நடக்கும் ஓகேவா. ஸோ எஸ்ஐ யூனிட் மின் தடை எண்ணின் அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின் தடையோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்னு நமக்கு தெரியுமா. ஸோ அதுவே வந்து ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர் ஓகேவா. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் மின் தடையனுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர் என்பதுதான் மிக சரியான விடை ஓகேவா.
ஓகே. ஸோ ஈகாஸ் சிலிகான் என்பது ஈகாஸ் சிலிகான் என்பது வேற எதுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மானியத்தை வந்து ஈகாஸ் சிலிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஒன் ஆஃப் தீஸ் எலமெண்ட் நோன் கால் ஜெர்மானியம் என்பதுதான் மென்டலிஃப் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகாஸ் சிலிகான் அப்படின்னு சொன்னார். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிலிகானுக்கு கீழே இருக்கும். ஸோ சிலிகான் இங்கே சிலிகான் என்பது ஒரு மெட்டல் ஆயிடுங்களா. ஸோ சிலிகானுக்கு கீழே யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம் இருப்பார். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். போரானு, சிலிகானு, ஜெர்மானியம். ஓகேவா. ஜெர்மானியம்க்கு அப்புறம் ஆர்செனிக் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்டிமினி, டெலியூரியம், பொலேனியம். ஓகேவா. ஸோ நான் மெட்டலாய்ட்ஸ் வந்து படிச்சிருப்போம் பாத்தீங்களா. ஸோ சிலிகானுக்கு கீழே ஜெர்மானியம் இருப்பதனால மென்டலிஃப் வந்து அதை வந்து ஈகாஸ் சிலிகான் அப்படின்னு சொன்னார். ஓகேவா. ஓகே. ஸோ ஆட்டம் பாம்பை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஓப்பன் ஹைமர். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. which one of the following is not a radioactive ரேடியோ கதிர்வீச்சு இல்லாத தனிமம். சாரி, இது உள்ள தனிமம் கிடையாது. ரேடியோ கதிர்வீச்சு இல்லாத தனிமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புளுட்டோனியம் என்பது ரேடியோ கதிர்வீச்சை வெளியிடும். யுரேனியம் என்பது ரேடியோ கதிர்வீச்சை வந்து வெளியிடும். தோரியம் என்பதும் ரேடியோ கதிர்வீச்சை வந்து வெளியிடும். ஸோ இந்த டைட்டானியம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ரேடியோ கதிர்வீச்சை வந்து வெளியிடாது. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே. ஸோ அலுமினியம் ஆக்சைடு டேஷ் இன் நேச்சர். ஓகே, நமக்கு தெரியும். ஸோ மெட்டல் பிளஸ் ஆக்சைடு சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலோடைய ஆக்சைடு, உலோகமும் ஆக்சைடும் சேர்ந்துன்னா நமக்கு உலோக ஆக்சைடு கிடைக்குமா. ஸோ உலோக ஆக்சைடு என்பது அது வந்து என்ன நேச்சர் நம்ம சொன்னோம், அது வந்து காரத்தன்மையில இருக்கும். அதே போல நான் மெட்டலும் ஆக்சைடும் சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நான் மெட்டலோட ஆக்சைடு வந்து கிடைக்குமா. ஸோ அலோகத்தோடைய ஆக்சைடு வந்து எப்பயுமே அசிடிக் நேச்சர்ல இருக்கும். பட் ஒரு சில மெட்டல் ஒரு சில நான் மெட்டல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகும், பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம், ஜிங்க், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலுமினியம், ஜிங்க், டின்னு, லெட், ஸோ இதெல்லாம் ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகும், பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஃபோடெரிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் என்பது ஒரு மெட்டல். ஓகேவா. ஸோ மெட்டலோட ஆக்சைடு வந்து நீங்க வந்து பேசிக்னு போட்டக்கூடாது. ஓகேவா. ஸோ அலுமினியம், ஜிங்க். ஓகேவா. ஸோ அலுமினியம், ஜிங்க் ரெண்டுமே ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது அதோடைய மெட்டல் ஆக்சைடு வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆம்ஃபோடெரிக் நேச்சர்னா அதாவது ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகும், பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும். ஓகேவா. ஓகே. நான் மெட்டாலிக் குவாலிட்டி இன்க்ரீசஸ் ஃப்ரம் அலோகத்தன்மையின் அதிகரிப்பு. ஸோ பீரியாடிக் டேபிள்ல வந்து ஒரு சில ட்ரெண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பா ஒரு கிளாஸ் வந்து பீரியாடிக் டேபிள் பத்தி ஃபுல்லாவே நம்ம படிக்கலாம். பிகாஸ் பீரியாடிக் டேபிள் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் பீரியாடிக் டேபிள்ல மேல இருந்து கீழே பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் என்பது அதிகரிக்கும். ஸோ மேல இருந்து கீழே பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் என்பது அதிகரிக்கும். ஸோ இந்த சைட்ல இருந்து இந்த சைடு அல்லது இந்த சைட்ல இருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஓகேவா. அல்லது இந்த சைட்ல இருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா குறையும். இந்த சைட்ல இருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா குறையும். அல்லது இந்த சைட்ல இருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அதே போல நான் மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து இந்த சைடு, அதாவது லெஃப்ட் டு ரைட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் டாப் டு பாட்டம். ஓகேவா. ஸோ டாப் டு பாட்டம், அதாவது பாட்டம் டு டாப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மெக்னீசியம்ல இருந்து பேரியம். ஸோ இங்க பாருங்க. ஸோ பீரியாடிக் டேபிள் இல்லைங்களா இங்க. ஸோ இந்த கொஸ்டினையும் வைங்க, நான் பீரியாடிக் டேபிள் வச்சு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கொஸ்டினையும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா. ஸோ ஹைட்ராவோட ரீப்ரொடக்ஷன், ஹைட்ராவோட இனப்பெருக்கம் எதன் மூலமா நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பட்டிங். ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா. ஓகே. நிமோனியா இஸ் காஸ்டு பை த இன்ஃப்ளமேஷன். ஓகேவா. ஸோ எதனுடைய வீக்கத்தால் நிமோனியா என்பது ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமோனியா என்பது வைரஸால ஏற்படும், பாக்டீரியா, ஃபங்கை, இது மூணுத்துனா எதனால கூட இந்த நிமோனியா ஃபீவர் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ இதை வந்து எதனால ஏற்படும் அப்படின்னு லங்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல நுரையீரல் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நுரையீரலை தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த நிமோனியா வந்து அட்டாக் பண்ணும். ஓகேவா. ஸோ லங்ஸ் தான் வந்து நமக்கு வந்து வீங்கி காணப்படும். ஓகேவா. ஸோ நிமோனியா இஸ் அன் இன்ஃபெக்ஷன். ஓகேவா. ஸோ லங்ஸ் தான் என்ன பண்ணும், போத் த லங்ஸ். ஓகேவா. 2 லங்ஸையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து வைரஸாலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, பாக்டீரியாவிலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபங்கையாலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா.
ஸோ இந்த சீரியஸ் வந்து முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 35 கொஸ்டின்ஸ்க்கு மேல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2 கொஸ்டின்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினும் அதுக்கப்புறம் அந்த பிஹெச் மதிப்பு வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சொல்ற கொஸ்டின்ஸும் பெண்டிங் இருக்கு. ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சேர்த்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.